வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள அமைச்சர் துரைமுருகன் இல்லத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். பரபரக்கும் வேலூரில் என்ன நடக்கிறது? வேலூர் காட்பாடி காந்தி நகரில் திமுக பொதுச் செயலாளரும் நீர்வளத்துறை அமைச்சருமான துரைமுருகன் இல்லம் உள்ளது. இன்று காலை திடீரென சென்னையில் இருந்து 4 வாகனங்களில் வந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் அமைச்சர் துரைமுருகன் இல்லத்தில் சோதனை நடத்தி வருகிறார்கள். MP கதிர் ஆனந்தும் அமைச்சருடன் ஒன்றாக தங்கியிருப்பதால் அவரது வீட்டிலும் சோதனை நடத்த அதிகாரிகள் சென்றனர். ஆனால் வீடு பூட்டி கிடப்பதால் அமலாக்கத்துறையினர் கடந்த 5 மணி நேரமாக வெராண்டாவில் காத்து கிடக்கின்றனர். வெளிநாட்டில் உள்ள கதிரானந்த் இங்கு உள்ள முக்கியமான கட்சி பிரமுகர்களுடன் போனில் பேசியதாகவும் உறவினர்கள் முன்னிலையில் அதிகாரிகள் சோதனை நடத்தி கொள்ள ஒத்துழைப்பதாகவும் கூறியதாக தகவல் வெளியாகி உள்ளது. இதனிடையே கதிரானந்திற்கு சொந்தமான கிறிஸ்டியான்பேட்டை பகுதியில் உள்ள கிங்ஸ்டன் பொறியியல் கல்லூரியிலும் சோதனை நடக்கிறது. 200க்கும் மேற்பட்ட திமுகவினர் கதிரானந்த் வீட்டிற்கு வெளியே குவிந்ததால் பாதுகாப்புக்காக CRPF போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு பிரிவு அமைப்பாளர் பூஞ்சோலை ஸ்ரீனிவாசன் வீட்டிலும் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். காட்பாடி அடுத்த நடுமோட்டூர் பகுதியில் உள்ள அவரது வீட்டில் அதிகாலையிலிருந்தே பலத்த பாதுகாப்புடன் சோதனை நடைபெற்று வருகிறது. சோதனைக்கான காரணம் என்ன என்பது குறித்து அதிகாரிகள் முழு தகவல் வெளியிடும் வரை ரகசியமாகவே நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 2019ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலின் போது அமைச்சர் துரைமுருகன் இல்லத்தில் 10 லட்சம் ரூபாய் வருமான வரித்துறை அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டது. அதே வருடம் பூஞ்சோலை ஸ்ரீனிவாசன் தொழிற்சாலையில் இருந்து வேட்பாளர்களுக்கு வழங்க பதுக்கி வைத்திருந்ததாக கூறப்படும் 11 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. இதன் அடிப்படையில் தான் அமைச்சர் துரைமுருகன் மற்றும் பூஞ்சோலை ஸ்ரீனிவாசன் தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. இதனால் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் பெரும் பரபரப்பு நீடிக்கிறது. சோதனையின் முடிவிலேயே எதற்காக இந்த சோதனை, ஏதாவது ஆவணங்கள் கைப்பற்றினார்களா, அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன என்பது குறித்து தெரிய வரும்.